என்னாச்சு வேதா? என்ன என்ன சொல்றாரு மினிஸ்டர்? போன் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ, சார் கேப்ல இருக்கிற மாதிரி ரோடு வீட்டோட ஹால் வரைக்கும் வருது. அப்போ வீட்டை பூட்டி சீல் வைங்க. ஓகே சார். சீல் வச்சிருவேன் நீ. சீல் யாராவது வச்சீங்கன்னா கொன்னே போட்டுருவேன். மரியாதையா கிளம்புங்க, கிளம்புங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க எல்லாம். சார் எங்ககிட்ட ஏன் சார் எகிரிக்கிட்டு வரீங்க? எங்க மேல கை வச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. சார் திடீர்னு வந்து இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? அப்படியே ரோட் ஆக்கிரமிச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கணும்ல சார். டைம்லாம் கொடுத்தாச்சு சார். ஏற்கனவே 2 தடவை உங்க வீட்டுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி எந்த போஸ்டும் வரவே இல்லை சார். அனுப்பியிருக்கோம் சார். நீங்க ரிசீவ் பண்ணிட்டு பதிலும் அனுப்பல, ஆபீஸ்க்கு வந்து பேசல. இப்போ கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு, இனி ஒன்னும் பண்ண முடியாது. இப்போ நாங்க சீல் வச்சுட்டு கிளம்பணும். நாளைக்கு காலையில ஜேசிபி எடுத்துட்டு வந்து உங்க வீட்டை இடிச்சிருவோம். வீட்டை இடிக்கிறீங்களா? அதுக்கு இடையில உங்களால முடிஞ்சா கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குங்க. நாளையில இருந்து ஒரு வாரம் கோர்ட் லீவ் சார். எல்லாம் பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்க. இவங்க வரல, அமைச்சர் வேலாயுதம் வர வச்சிருக்காரு. அவர் எதுக்கு வர சொல்றாரு? பின்ன இவ தலைவர் பதவியில இருந்துகிட்டு அவரு காலேஜ்ல அசோசியேஷன்ல இருந்து நிக்கனா அவருக்கு கோவம் வராதா? என்னம்மா வித்யா? கவர்மெண்ட் சொன்னதை விட அதிகமா ஃபீஸ் வாங்குறாரு மாமா. அதை நிறுத்த சொன்ன முடியாதுன்னு சொன்னாரு. உடனே மேடம் அவர் காலேஜ் அசோசியேஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க. மனசுல பெரிய வேலு நாச்சியார்னு நினைப்பு. உன் திமிர நீ தனியா இருக்கும்போது காட்டணும். நீ ஒரே வீட்டுல இருந்துகிட்டு எல்லாருக்கும் சேர்த்து பிரச்சனையை எடுத்து வைக்க கூடாது. நீ இருக்கிற பதவி என்ன சிஎம் பதவியா? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பணும். வீட்டை இழுத்து மூடி முதல்ல சீல் வைங்க. ஓகே சார். சார் கொஞ்சம் தள்ளி வைங்க. சொன்னா கேளுங்க. கொஞ்சம் கேளுங்க. சார் வேண்டாம் சார். சார் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. நீங்க வாங்க. சார் எங்க வீட்டை சீல் வைங்க சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். சார் சொன்ன கேளுங்க. போலாம் சார். ஒரு நாள் இவளை நம்பினதுக்கு நம்மள நடுத்தரல நிக்க வைப்பான்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? அண்ணே, மோதிரத்துக்கு முன்னாடி யாரு என்னன்னு யோசிச்சிருக்கலாமே. நீங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே. என்னம்மா வித்யா, இந்த மாதிரி பிரச்சனைனா ஏற்கனவே பதவியில இருந்த உன் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீயா ஏமா இப்படிலாம் நடவடிக்கை எடுத்த? அரசியல்வாதிகளை பகச்சிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணுமா. அதுவும் ஆளுங்கட்சி அமைச்சரை போய். என்னம்மா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, அதோட பலன் தான் இது. என் பொண்டாடி தப்பு பண்ணல, தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்தா அவ்வளவுதான். வீணா அவளை யாரும் தப்பா பேச வேண்டாம். நடு ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறல்ல. உன்ன மாதிரி புருஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது சஞ்சய். என்ன அமைதியா இருக்கீங்க? இப்ப என்னதான் பண்ண போறோம்?
நம்ம இப்ப எங்க போறது? அந்த பதவியில உட்கார்ந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டல்ல. இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? நீ போட்ட கடத்தல் நாடகத்தை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. ஏய், என்னடா சொன்ன? என்னங்க? டேய், டேய், விடுங்கடா. என்னடா பண்றீங்க? ஏற்கனவே நடு ரோட்ல நிக்கிறோம், இதுல வேற உங்க சண்டை வேற. யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? ச்சே, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே தனியா போயிடலாம்னு சொன்னேன். நீங்க சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அத்தை நாங்க இந்த வீட்ல இருந்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. இவ கூட சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஒண்ணு இவ தனியா போகணும், இல்ல நான் மேல தனியா போகணும். என்னடி முறைக்கிற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு கோவம் வர வருதா? வணக்கம் வேதா. வணக்கம்மா வித்யா. என்ன வேதா, எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ரோட்ல நிக்கிறீங்க? ஓ, நான் வருவேங்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுமா? அதுதான் என்ன வரவேற்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ரோட்ல நிக்கிறீங்களா? பார்த்தா அப்படி தெரியலீங்களே ஐயா. ஆமா, வெளியில பூட்டி இருக்கு, செவுத்துல ஏதோ நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. போய் அது என்னன்னு பாரு. சரிங்க ஐயா. ஐயா, வீட்டை இடிக்க போறோம்னு கவர்மெண்ட்ல இருந்து வந்து சீல் வச்சு நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க ஐயா. என்னப்பா சொல்ற? ஏன் அப்படி பண்றாங்க? கோட்டைக்கு போயிட்டு இருந்த வேதா, உன்கிட்ட இருந்து தொடர்ந்து போன் வந்துட்டே இருந்துச்சா? அதான் மனசு கேட்காம வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்க்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை தான் போலயே. ராஸ்கல், இதெல்லாம் யாரை கேட்டு பண்றானுங்க? சார், என் மருமக கூட உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க எங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். அதை விட்டு என்ன சார் இதெல்லாம்? நான் ஒண்ணுமே பண்ணல சந்திரமோகன். எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. சார், நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பிதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க உங்க அதிகாரத்தை ரொம்ப தப்பா யூஸ் பண்றீங்க. தம்பி, என்ன சொல்றீங்க? நான் என் அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்றேனா? நான் எப்பவுமே அப்படி நடந்துகிட்டதே கிடையாதுப்பா. தோ உன் பொண்டாட்டி தான் அவ இருக்கிற பதவிய தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன் வேதா, வீடு கட்டும்போது பார்த்து கட்ட மாட்டியா? இப்படி ரோட்டை ஆக்கிரமிச்சா கட்டுறது? கோர்ட் வர ஒரு வாரம் லீவு, ஸ்டேவும் வாங்க முடியாது. சொன்ன மாதிரி நாளைக்கு வீட்டை வேற இடிச்சிடுவானுங்க. நீ சொசைட்டில பெரிய ஆள் தான் வேதா. இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. சார், அவ பண்ண தப்புக்கு ஏன் எங்க எல்லாரையும் பழி வாங்குறீங்க? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த வீட்டுல அவ மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களெல்லாம் நாங்க பகிச்சுக்க முடியுமா? ஏன் வேதா, ஓ பெரிய மருமக ரொம்ப தெளிவான ஆளா இருக்காள. இவகிட்டயே உன் பதவியை நீ கொடுத்துருக்கலாமே. இப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டிய வேதா.
உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன செஞ்சா நீங்க இந்த நடவடிக்கையை நிறுத்துவீங்க? இப்படி ஓப்பனா கேட்டா எப்படி சார்? சொல்லுங்க சார், நாங்க செய்யறோம். சார் வேற என்ன சார் நாங்க கேட்க போறோம்? அசோசியேஷன்ல இருந்து நீக்கின எங்க காலேஜ் எல்லாம் திரும்பவும் அதுல சேர்த்துக்கணும். அப்புறம் உங்க மருமக தலைவர் பதவியை ராஜினாமா செய்யணும். பண்ணலனா ஓஹோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பண்ண மாட்டியா நீ? மாட்டேன். நல்ல விஷயம். நீ ரொம்ப பெரிய ஆளுமா? என்னால உன்னை என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாளைக்கு இந்த வீடு தரமட்டம் ஆயிடும். அடுத்து உங்க காலேஜுக்கெல்லாம் புதுசு புதுசா பிரச்சனை வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லம்மா. நீ என்ன தப்பா நினைச்சிடாத. அப்படியா? பார்க்கலாம் சார். ஆனா அதே நேரம் நீங்களும் நேர்ல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. உங்க ஆளுங்களே இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒரு செங்கலை கூட உங்களால எடுக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியமா. சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். சார் 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 ப்ளீஸ் சார், எங்களுக்காகவாது பாருங்க சார். வண்டியில சரிங்க சார் 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 நில்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் சொல்லுங்க கேளுங்க சார். சார் சார் ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற. பாருங்கம்மா, நம்ம முன்னாடி அமைச்சர் எப்படி பேசுறான்னு பாருங்க. அவரை பகைச்சுக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்? நாளைக்கு மட்டும் வீட்டை இடிக்கட்டும். நான் சொன்னதுதான் நடக்கும். அப்படி நடக்கலனா நான் அந்த தலைவர் பதவியை தூக்கி போட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. வித்யா பண்ணது தப்பா இல்ல அந்த அமைச்சர் பண்ணது தப்பா? யார் மேல தப்பு இருக்குன்னு பேச வேண்டிய நேரம் இது இல்ல. ஆனா இந்த பிரச்சனையும் பொண்டாட்டி ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப தப்பு. அப்படி சொல்லுங்க அத்தை. நான் சரியாதான் செஞ்சிருக்கேன்னு நாளைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க அத்தை. நியாயமா இந்த பொறுப்புல இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். அதை எல்லாரும் தப்புன்னு சொல்றாங்களே சஞ்சய். நம்ம ஃபேமிலியை சொல்றியா? இத பாரு, நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டினா அந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்கலான்னு அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை லட்டு சாப்பிடுற மாதிரி கிடைச்சிருக்கு. அதான் அப்படி பேசுறாங்க. நீ அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காத. இங்க பாரு வித்யா, வீட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எப்படியாவது அதை காப்பாத்தியாக்கணும். அதான் முக்கியம். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய், நம்பிக்கை இல்லாம நான் உன் கூட இருப்பேனா? மேடம், இதுக்கு தான் மேடம் நான் ஆரம்பத்துல இருந்தே அவரை பகைச்சுக்க வேணாம்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? மேடம், உங்க நல்லதுக்காக தான் மேடம் சொல்றேன். இப்பவாவது போட்ட ஆர்டர் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிருங்க மேடம். அமைச்சர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுங்க மேடம். அவர் மன்னிச்சு விட்டுருவாரு. என்னது? காம்ப்ரமைஸ் பேசினா மன்னிச்சு விட்டுருவாரா? ஏங்க, அந்த ஆள் யாருங்க எங்களை மன்னிக்கிறதுக்கு? தப்பு பண்ணது அந்த ஆளு. அதிகாரத்துல உங்களை விட மேல இருக்காங்களே சார். இருக்கட்டும், அதுக்காக ஒதுங்கி ஓடி போயிடணுமா? இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, எதுவும் சொல்ல வேணாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இதுல இருந்து பின்வாங்கறதா இல்ல. அந்த மினிஸ்டரா நானான்னு ஒரு கை பாத்துறேன். இந்த சீட்ல நான் உட்கார்ந்திருக்க கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் என் நியாயத்துக்காக போராடுவேன். வித்யா, நான் உன் கூட இருக்கேன். அந்த ஆளு என்ன வேணா பண்ணட்டும், நம்ம பாத்துக்கலாம். சார், அந்த ஆளோட பவருக்கு முன்னாடி நீங்களாம் ரொம்ப சின்ன ஆளுங்க சார். அவரை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நினைச்சாலும் ஏதாவது ஒரு பொய் கேஸ போட்டு உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிடுவாங்க சார். யாரு உள்ள போறதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்.
சஞ்சய், அந்த அமைச்சர் ஒண்ணு பெரிய உத்தமெல்லாம் இல்ல. செய்யாத ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணிதான் இந்த பதவிக்கே வந்திருக்கான். வாழ்க்கையில நேர்மையான ஆளுங்களை தோக்கடிக்கிறது தான் கஷ்டம். இவெல்லாம் சீட்டு கட்டு மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா உருவனா அவன் சாம்ராஜ்யமே சரிஞ்சிரும். அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ண. ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா போதும், அவன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவான். சஞ்சய், நீ உடனே கிளம்பு. சரி. இப்ப வரைக்கும் அந்த வித்யா காம்ப்ரமைஸ்க்கு வரல. இல்லங்கய்யா. அந்த சகுந்தலா சொன்ன மாதிரி அவ கொஞ்சம் திமிரான ஆள் தான் போல இருக்கு. அப்படிதான் தெரியுதுங்க ஐயா. பாப்போம் எவ்வளவு நாளைக்கு தான் அவ இந்த திமிரை மெயின்டைன் பண்றான்னு நாமளும் பார்க்கலாம். மா நில்லுங்கம்மா, சொல்றேன்ல நில்லுங்கம்மா. மா நில்லுமா. இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வரா? மா நில்லுங்க. மா நில்லுன்னு சொல்றேன்ல. சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்க. எத்தனை வாட்டி சொன்னால கேட்க மாட்டாங்க ஐயா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சரிங்கண்ணா. நீ இரு. சரிங்க ஐயா. அஞ்சலி, என்ன இது? என்ன இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க என் வீட்டுக்கு தனியா வரும்போது அப்படி யோசிக்கலையே. சத்தம் போடாதீ. நல்ல வேலை, என் பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் வீட்டுல இல்ல. என்ன காதலிக்கும் போது இவங்க எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரலையா? ஏய், இப்ப நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன். நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தர. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற? என் வயித்துல உங்க குழந்தை வளருது. ஏய், என்னடி சொல்ற? கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? மருந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இனி கலைச்சா என் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப வேற. இப்பதான் என் லைஃப்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். கட்சியில அடுத்த சிஎம் நான் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப வந்து வயிற்றுல குழந்தை வளருது, அது வளருதுன்னு கடுப்பேத்திட்டு இருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட பழகும் போது எனக்கு கோபம் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லையே. இப்ப இப்படி திட்டுறீங்க? கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்பவே என் கழுத்துல தாலியை கட்டுங்க. இனி என்னால மறைஞ்சு வாழ முடியாது. வயிறு வெளியே தெரிஞ்சா சுத்தி இருக்குங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க சொல்லுங்க. என்னடி? எனக்கு வேற வழி இல்லைங்க. என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த அடையாளத்தோட நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். இங்கெல்லாம் நான் நிஜமா வரவே மாட்டேன். அதுக்கு இதுவா நேரம்? நாள் ஆக ஆக எனக்கு பயமா இருக்குங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப இல்ல. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. உன் வீட்டுல வச்சு உனக்கு நான் தாலி கட்டுறேன். ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏய், உன்னை நான் ஏமாத்த மாட்டேன்டி. என்ன நம்பு. நீ ஏன் நல்லா யோசிச்சுக்க. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அது என் இமேஜ பாதிக்குமா? உன் புருஷன் அமைச்சர்னு சொல்றது உனக்கு பெருமையா, இல்ல சிஎம்னு சொல்றது உனக்கு பெருமையா? என்னை ஏமாத்த மாட்டீங்கல்ல? அட, நம்ம புள்ள மேல சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். போதுமா? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்புமா. நான் உனக்கு போன் பண்ற, கிளம்பு.
தைரியமா போமா. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, போமா. ஓகேங்கய்யா.